ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒன்லி பூ ட்ராமாவில் அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம், இந்த மூக் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு காங் அவனை கவனிக்கிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அதான் லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம்ல, எப்படியே இந்த மூக் பையன் அவன் மனசோட லவ் காங் கிட்ட சொல்லிட்டான். காங் என்ன நினைச்சுக்கிறானா, இந்த பையன் நம்ம கூட விளையாடுறான்னு நினைச்சிட்டு ஏன்டா இப்பெல்லாம் விளையாடி இருக்க அப்படின்னு காங் சொல்ல, என்னது விளையாடுறேனா, நான் உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு மோக் ரொம்ப சீரியஸா பேசியிருக்கான். இந்த நேரத்துல ஒரு பிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாங்க. இந்த மோக் பை அந்த 10 பொண்ணுல பேசிக்கிட்டு இருக்கான். ஏமா இன்னைக்கு நானும் காங்கும் கிளாஸ்ல ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது யாரோ பார்ட்னர் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு சார் சொன்னாங்க. அந்த பார்ட்னர் யாருன்னு தெரியுமா, காங்கோட பார்ட்னர் யாருன்னு தெரியுமா 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 அப்படின்னு இந்த மோப்பை ரொம்ப பதறி போய் கேட்க, இரு எதுக்கு பதற, இன்னைக்கு காங்க மீட் பண்ண வந்ததே நான் தான்டா. சின்ன வயசுல இருந்தே நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதை பார்த்துட்டு மற்றவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஆனா எங்க மனசுக்குள்ள எதுவும் இல்லை. ஆமா நீ எதுக்கு இவ்வளவு பதட்டப்பட்டு கேட்குற, அப்போ ஓ மனசுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, என்ன நீ அவனை ஏதாச்சும் லவ் பண்றியா என்ன அப்படின்னு 10 கேட்க, இந்த மூக் பையனும் டப்புன்னு ஆமான்னு சொல்லிட்டான். என்னடா இது டக்குன்னு ஆமான்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்டா, காங்க முடக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் டக்குன்னு வெடுக்குன்னு பேசி விட்டுருவான். ஸோ அவனை இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோ அப்படின்னு 10 சொல்ல, ஏமா இப்படி பேசுற, ஏதாச்சும் ரூட்டு போட்டு கூடமா அப்படின்னு இந்த மூப்பை காலில் விழாத ஒரே கெஞ்சம். சரி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன். அவனுக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னானா வேணும்னு அர்த்தம், வேணும்னு சொன்னானா வேண்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீ அப்ரோச் பண்ண ஆரம்பிடா அப்படி இந்த 10 பொண்ணு சொல்லியிருக்கா. அந்த விஷயம் இப்போ மோக்குக்கு ஞாபகம் வர, டேய் உனக்கு என்ன பிடிக்கலன்னா என்ன அர்த்தம், பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், புரியுதுடா புரியுது அப்படின்னு மோக் சொல்ல, நான் எப்படா உங்ககிட்ட அப்படி சொன்னேன் அப்படின்னு காங் கத்திக்கிருக்கான். தெரியும்டா உன்னோட கோடோடு அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு மோக் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா லூஸ் தானே பேசியிருக்க அப்படின்னு காங் கத்த, சரி ஏதோ ஒன்று, உனக்கு என்ன பிடிக்கலாட்டி அதுக்கு என்னப்ப, என்ன பிடிக்கிற வரைக்கும் திருப்பி நான் என் மூஞ்ச காட்டி ஃப்ளட் பண்ணிட்டு தான்டா இருப்பேன் அப்படின்னு மோக் சொல்ல, நீ என்னமோ பண்ணிட்டு போடா நான் கிளம்புறேன்னு காங் வெளியே போயிட்டான். வெளியே போனவே சிரிக்கிறான். காங்கோட மனசுக்குள்ள காதல் இருக்கு, இருந்தாலும் பையன் பெருசா வெளியே காட்டிக்க மாட்டேங்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல காங்கோட கடையை தான் காட்டுறாங்க. காங்கோட அம்மாவுக்கு ரொம்ப டவுட்டு, பையன் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக இது பண்ணியிருக்கான், மெடிசின் அது இதுன்னு எதுக்கு அந்த பையனுக்காக எடுத்து கொண்டு போயிருக்கான். ஏமா 10 உனக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியுமா, அந்த பையனுக்கும் என் பையனுக்கும் ஏதாச்சும் ஓடுதான் என்ன அப்படின்னு காங்கோட அம்மாவுக்கு லைட்டாக சந்தேகம் 10 கிட்ட கேட்க, ஐயோ ஆண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு 10 பொண்ணு பேச்சை மாற்றி விட்டான். இருந்தாலும் காங்கோட அம்மாவோட மனசு ஆரமாடிக்கு காங்கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக கேட்டாங்க, ஏப்பா நீ எதுக்கா அந்த பையனுக்கு விழுந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்க அப்படின்னு காங்க அம்மா கேட்க, ஏமா என்னமா பேசுறீங்க, அந்த பையன் என் கூட சேர்ந்து வேலை பார்த்ததால தான் அவனுக்கு உடம்பே சரியில்லாம போச்சு, அதனாலதான் நான் உதவி பண்றேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு காங் சமாளிச்சிட்டான். இந்த மோப்பையன் என்ன பண்றனா, காதலனை எப்படி காதலை விளைவிப்பது, 30 வழிகள் இருக்கிறது, அந்த 30 வழி என்னென்ன இருக்கோ அந்த எல்லா வழியும் இந்த மோப்பை என்ன பண்றனா காங் கிட்ட ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறான். ஆனா என்ன பருப்பு வேகலையே, காங் அசர்றமையே தெரியல. அடுத்து எப்படி என்ன கட்ட நடவடிக்கை எடுத்து நாம காங்க இம்ப்ரெஸ் பண்றது அப்படின்னு மோக் எல்லாத மூளையை போட்டு ரொம்ப பசஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் மோக்கு யாரோ கால் பண்ண, அந்த மோப்பை வெளியே பாக்குறான். ஐயோ இப்ப புதுசா இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்கப்பா, யோ மிலிட்ரி நீ எங்கேயா அங்க அப்படின்னு இதை பார்க்குறோம். நமக்கு பெரிய ஷாக்கு தான். இவர் யாருன்னு தெரியுதா, ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராமா, அது மட்டும் இல்லாமல் மை பாஸ் பேபி ட்ராமாலாம் நடிச்சார்ல அவர் தான்ப்பா இவர். இந்த ட்ராமால இவரோட பேர் என்னன்னா ஷனோன், நம்ம ஷா அப்படின்னே வச்சுக்கலாம். அவரும் இந்த மோப்பையும் கசின் போல இருக்கு. 2 பேரும் பார்த்தோன்னே பாசமா பேசுவாங்கன்னு பார்த்தா, என்னடா இருக்கியா செத்துட்டியா, நீ செத்து போயிருப்பேன்னு நினைச்சேனே அப்படின்னு 2 பேரோட பேச்சை வயலன்ஸ் தான் அதிகமா தெரியுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்ட 10 பொண்ணு என்ன நினைச்சானா, ஐயோ யாரு இது புதுசா வந்தவர் எதுக்கு மோக்கூட பிரச்சனை பண்றாரு, சரியில்லையே அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்றானா டக்குன்னு காங்க்கு கால் பண்ணிட்டா. இந்த மோப்பை ஷாவை பார்த்த உடனே, ஆமா என்ன இந்த பக்கம் அப்படின்னு மோ கேட்க, உன் அம்மா தான் அனுப்பி விட்டாங்க அப்படின்னு ஷா சொல்றாரு. என்னது ஏன் அம்மாவா,
அவங்க என்கிட்ட பாசமாவே பேசல, என்ன பார்க்க அனுப்புறதுக்கு உன்னை அனுப்பிவிட்டாங்கக்கும் அப்படின்னு இந்த மோக்கு வந்து ரொம்ப கடுப்பா பேச, எதுக்கு கடுப்பா பேசியிருக்க, நீ பண்ண வேலைக்கு அப்புறம் என்னடா பண்ணுவாங்க, கொடுத்த காசு செலவழிச்சிட்டு நீயே தடவிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஏமாளியா இருந்தா எப்படி கோப்படாம இருக்க முடியும், அதனாலதான் கோப்பட்டாங்க, அவங்க கோர்லயே ஒரு நியாயம் இருக்கு, சரி பேசலாமா அப்படின்னு ஷா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு மோக்கு சொல்ல, சரி விடு நான் கிளம்புறேன், போற வழியில உனக்கு வந்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன், வேண்டானா விட்டுருப்பா அப்படின்னு ஷா சொல்ல, ஐயோ கசினு இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டீங்களா, இதை இப்போ வந்துடுறேன் அப்படின்னு மோப்பை வந்து பின்னாடியே ஓடி போயிட்டான், சோறும் சொன்னோட பின்னாடியே ஓடி போயிட்டான்ப்பா. இன்னொரு பக்கம் என்ன அந்த டென் பொண்ணு வந்து காங்க கூப்பிட்டு வந்து காமிக்கிறா, ஐயோ இங்கே தானே பேசிக்கிருந்தாங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு டென் போதற, ஏமா உனக்கு வேற வேலையே இல்லை, யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்கம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு காங்க கிளம்ப, இருடா வந்தவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து உனக்கு எந்த ஆர்வம் இல்லையா, வந்தவர் பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமா இருந்தாரு, ஐ திங்க் பேங்காக்ல இருந்தா வந்திருப்பாரு நினைக்கேன்டா அப்படின்னு டென் பொண்ணு வந்து அடிக்கிட்டே போக, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த காங் போய் வந்து கிளம்பி போயிட்டான். இன்னொரு பக்கம் என்ன ஷாவும் மோக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடா இன்னும் டான்ஸ் ஆடதான் செய்யறியா, இப்போ கூட ஏதோ ஐடியல் காம்படிஷன் வந்து நடக்குறதா நான் கேள்விப்பட்டேன்டா அப்படின்னு ஷா சொல்ல, எனக்கு இந்த வருஷம் இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு மோக்கு வந்து பதறான், ஏன் பதற, அதான் இப்போதைக்கு உன் அம்மா பேச்சை கட்டுப்பட்டு எதுவும் ஆடாம தானே இருக்கு, அப்படியே இருந்துக்கோ, ஆமா உன் கையில தான் காசே இல்லையே நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு ஷா கேட்க, இந்த மோப்பையனும் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான்ப்பா, காசு இல்லாம எப்படி காங் கூட போய் சேர்ந்து வேலை பார்க்கறான் அப்படிங்கிற எல்லா கதையும் ஷா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இது மட்டுமா காங் பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த மோப்பை வந்து கசின் கிட்ட சொல்ல, என்னடா இது டப்புன்னு சொல்லிட்டு சரி அவன் போட்டோ காட்டு அப்படின்னு ஷா கேட்க, இது போட்டோவா, இல்ல இல்ல என்கிட்ட இருக்கு ஆனா உன்கிட்ட காட்ட மாட்டேன், அவன் தான் இன்னும் பாய் ஃப்ரெண்ட் ஆகலையே, முழுசா கன்ஃபார்ம் ஆன பிறகு அதுக்கு பிறகு காட்டுறேன்டா அப்படின்னு மோக சொல்லியிருக்கான், சரி ஏதோ ஒண்ணு விடு அப்படின்னு ஷாவும் பெருசா கண்டுக்கல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த கதையோட செகண்ட் ஹீரோஸ் பயோஸ் டே அவங்கள தான் காட்டுறாங்க, ரெண்டு பேரும் ஆடிஷன் போறதுக்காக ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண வந்திருக்காங்க, ட்ரெஸ்ஸும் தச்சு முடிச்சிட்டாங்க, அந்த ரூம் ரொம்ப சின்னதா இருக்கா, டே நீ போய் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு அப்படின்னு பயோ சொல்ல, அடிங் என்ன சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டா தானே இருக்கும், வா வா உள்ள போய் ஒன்னா சேர்ந்தே மாத்திக்கலாம் அப்படின்னு டே வந்து உள்ள கூட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கான். இந்த டே பையனே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே இந்த பயோஸ் பையனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, சட்டையில பட்டன் எல்லாத்தையும் தப்பு தப்பா போட்டிருக்கான், ஏன்டா அப்படி தப்பு தப்பா போட்டுருக்க, இரு நான் உனக்கு போட்டு விடுறேன்னு டே வந்து பயோஸ் பக்கத்துல போய் போட்டு விட, அவ்வளோதான் பயோஸுக்கு விட விடன்னு ஆயிடுச்சு. இந்த பயோஸ் பையன் வந்து ரொமான்டிக்கா டேயை பார்த்து இருக்கான், இந்த பயோஸ் மட்டும்தான் டேயை ரொமான்டிக்கா பார்த்து இருக்கான், இன்னும் இந்த டே பையனுக்கு வந்து பயோஸோட காதல் புரியல போல இருக்கு. டே இப்போ வரைக்கும் பாருங்களேன் பயோஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குற போல இருக்கு, ஃப்ரெண்டுக்கு எப்படிலாம் வேலை பார்ப்பாங்களோ அதே மாதிரியே வேலை பார்த்துட்டு இந்த டே பையனாட்டுக்கும் அசால்ட்டா வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு நிக்கிறா, இந்த டே பையன் சரியான பிளே பாயா இருக்கும் போல இருக்கு, அன்னைக்கு தான் ஒரு பொண்ணு கூட வந்து பிரச்சனை பண்ணி பிரிஞ்சு போனான், இப்ப என்னன்னா புதுசா இன்னொரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கான், டே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் சினிமா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஆட்டுக்கும் அந்த பொண்ணு கூட சேர்ந்து போறான். இதை பாக்குற பயோஸுக்கு வந்து மனசு வலிக்குதுப்பா, இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாம அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன அந்த டென் பொண்ணு வந்து காங்க போட்டு நச்சரிச்சிட்டு இருக்கா, டே அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா உனக்கு எந்த ஆர்வமும் இல்லையா அப்படின்னு டென் வந்து காங்க போட்டு ஓவரா நச்சரிச்சிட்டு இருக்கா, ஏமா விடேமா அப்படின்னு காங்க சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. இந்த நேரம் மோக்கே வந்துட்டான், என்ன சீரியஸா டிஸ்கஷன் போயிருக்கு என்கிட்ட நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன அப்படின்னு மோக் கேட்க, ஆமா 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 அது வந்து காங் என்ன கேட்க வந்தானா, இப்போ புதுசா ஒரு பையன் வந்தாம்ல அது யாருன்னு இந்த காங் வந்து கேட்க வந்தான் அப்படின்னு டென் ஆட்டுக்கும் கோத்தோட, இல்ல இல்ல நான் ஒன்னும் அதெல்லாம் கேட்க வரல, உன் உடம்பு சரியாச்சுன்னு தான் நான் கேட்க வந்தேன், வெளியே வந்திருக்கீன்னா உடம்பு சரியாகுதுன்னு அர்த்தம், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு இந்த காங்காட்டும் அசால்ட்டா போறானா. ஏ இருடா ஓ மனசுக்குள்ளே அந்த கேள்வி வந்திருக்கும்ல, அது யாரு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து ஓ மனசுலயும் ஒரு ஆர்வம் வந்திருக்கும்ல, நானே சொல்லிடுறேன் அவரு என்னோட கசின் என்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு மோக்கே வாலண்டியரா போய் காங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், பாரு என்னோட கசின் தான் எனக்கா வந்து இவ்வளவு பெரிய பிரான்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இது உடைச்சு சாப்பிடலான்னு இந்த மோப்பை வந்து அதை உடைச்சுக்கிட்டே பேசியிருக்கான்.
டேய் நேற்று ராத்திரி ஃபுல்லாக நல்லா யோசித்து பார்த்தேன்டா, எனக்கு உன் மேலே வந்திருக்கிறது வந்து இன்ஃபாக்சுவேஷன்லாம் கிடையாதுடா, அதுக்கு பேர் காதல் தான். நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நீ தான் என்னோட லைஃப் பார்ட்னர் முடிவு பண்ணிட்டேன்டா. அடி மோக் வந்து இப்படி தீர்க்கமாக பேசியிருக்கான். இருந்தாலும் இந்த காங் பையனால முழுசா இன்னும் மோக்கை ஏற்றுக்கவே முடியல. இந்த மோக் பையன் பேசிக்கிட்டே இருந்தது வந்து பிராண பிச்சாம்ல, அது பாருங்க ஓட்டிலே பாதி ஒட்டிக்கிட்டு போச்சு. ஏண்டா நீ பேச்சுக்கு தான் லாய் கொட்டு வர இருக்கு, என்னடா இது பார்த்து பிக்க மாட்டியா? இரு நானே பிச்சு காட்டுறேன்னு இந்த காங் என்ன பண்றானா மூக்குக்காக அவன் பிச்சு கொடுக்குறான். சரி நான் பிச்சு கொடுத்துட்டேன், கிளம்பட்டுமா? கையை கழிட்டு வரேன்னு காங் கிளம்ப, அட இருப்பா உனக்காக இந்த உதவி கூட பண்ண மாட்டேனான்னு இந்த மூக்கு என்ன பண்றானா அவனுக்காக கையெல்லாம் தொடச்சு விட்டு, நான் இப்பயும் சொல்றேன்டா எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு அடி. இந்த மூக்கு வந்து பேசிக்கிட்டே என்ன பண்றானா காங்கோட கையை வந்து நல்லா சுத்தமா தொடச்சு எடுத்துட்டு அதுல கிஸ் எல்லாம் கொடுக்குறான். காங் என்ன பண்ணானா டக்குன்னு இருந்துச்சு அங்கிட்டு போயிட்டான். போனவன் என்ன பண்றானா திரும்பி வந்து சிரிக்கிறான். இது இந்த மூப்பை வந்து பார்க்கல. என்னடா இது, நான் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது, என்னது இது, இவன் எப்படி தான் என்ன லவ் பண்ண போறான்னு தெரியலையே. சரி நம்ம யார்கிட்ட சொல்லி புலம்புறது, இருக்கவே இருக்காமல கசின்னு, அவன்கிட்ட சொல்லி புலம்பலான்னு மூக்கு என்ன பண்றான்னா கசின் கால் பண்ணி, டேய் என்னடா பண்றது, அவன் என் வலைய விளைய முடியானே, எப்படா காதலிக்க வைக்கிறது அடி. மூக்கு வந்து ரொம்ப டென்ஷனா கசின் கிட்ட கேட்க, இரு இங்க பாரு எனக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும், அது ஒன்றும் எடுத்தவொடனே வரல, ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுமை ரொம்ப தேவைடா, பொறுமையை அப்ரோச் பண்ண கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு ஷா சொல்றதால இந்த மூப்பையும் இப்போதைக்கு லைட்டா சாந்தமாகறான். நான் என்னோட முயற்சி வந்து கைவிடுறதாவே இல்லை, அடுத்த நடவடிக்கையா நான் என்ன பண்ண போறேன்னா அடி. மோக்கு என்ன பண்றானா காங் தான் ஸ்கூல் கேண்டீன்ல வேலை பார்க்குறாம்ல, அங்க போய் எப்பா பூ 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 அப்படின்னு இந்த மோக் போய் வந்து காங்கோட நிக் நேம் வச்சு கூப்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த நிக் நேம் வச்சு ஒரு பாட்டெல்லாம் பாட இதே எல்லாத்தையும் சுத்தி இருக்க பொண்ணுங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்டா எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்கிட்டு இருக்க, ஓடி போடா அப்படின்னு காங் வந்து மூக்க பத்தி விட்டான். அந்த பூங்குற பேர்ல வந்து ஒரு பாட்டையே எழுதிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மோக் வந்து கிளாஸை விட்டு வெளியே வந்தா அந்த பயோ ஸ்டே இருக்காங்களே அவங்க என்னன்னா ஆடிஷன் போறேன்னு ஸ்கூல் கேட்டை தாண்டி போக, ஐயோ என்னது இது, பிரின்சிபல் அந்த பக்கம் இருந்து வராரு, இவங்க சோற தாண்டி போயிருக்காங்களே, இவங்க மாறிய கூடாதுன்னு மோக் பார்த்தாருனா. ஆமா இவங்க எதுக்கு குதிக்கிறாங்க அப்படி மோக் போய் விசாரிக்க, டே எங்களுக்கு ஆடிஷன் இருக்குடா அப்படி இந்த பசங்க சொல்ல, என்னது ஆடிஷனா, டே டக்குனு போங்கடா பிரின்சிபல் வேற அந்த பக்கம் இருந்து வராடா, சீக்கிரம் குதிங்கடா அப்படி. மோக்கு எப்படியோ 2 பசங்களையும் தப்பிக்க வச்சிட்டான். ஆனா என்ன இவங்க குதிக்கிறத பிரின்சிபலும் பார்த்துட்டாரு. ஆமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பிரின்சிபல் கேட்க, சார் அவங்க சோழரி குதிச்சாங்களா, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்னா அப்படி இந்த மோக்கு வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அவங்க குதிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணிருப்ப, பனிஷ்மெண்ட் உனக்கு கிடைச்சுதாண்டா ஆகணும் அப்படின்னு பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா மோக்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மேக்ஸ் அசைன்மெண்ட்டை முடிக்க சொல்லிட்டாருப்பா. அவ்வளோதான் மோக் நொந்துட்டான். என்னதான் பையன் நொந்து போனாலும் காதலிக்கிற விஷயத்துல வந்து பையன் வந்து சோர்ந்து போறதே இல்லப்பா. அதுக்கப்புறம் என்ன அவன் காங்க மீட் பண்ண வந்து பாட்டை படிக்கிருக்கான். அதுக்குள்ளேயே சார் வந்து, டேய் தம்பி என்ன பண்ணியிருக்க, டக்குனு கிளாஸ் போடா அப்படின்னு பத்தி விட்டாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா பயோஸ் டே வந்து ஆடிஷன் போறதுக்காக ட்ரெஸ் வாங்க வெளியே வந்திருக்காங்க. பயோஸோட ட்ரெஸ் ரெடி, டேயோட ட்ரெஸ்ஸை மட்டும் காணும், எங்கெங்க ட்ரெஸ்ஸை அப்படின்னு டே கேட்க, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கிட்டாப்பா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, கேர்ள் ஃப்ரெண்டா யார் அது அப்படின்னு டே திரும்பி பார்க்குறான். அதான் நேற்று வந்து ஒரு பொண்ணு கூட வந்து சினிமா பொண்ணு சொன்னோம்ல, அந்த பொண்ணு கையில தான் ட்ரெஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா அதான் முந்தி ஒரு பொண்ணு வந்து இந்த டே போய் வந்து கழட்டி விட்டோம்ல, அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. என்னது இது 2 பேரும் ஒரே இடத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு டே வந்து பதற. அந்த பொண்ணுங்க என்ன பண்றாங்கன்னா டே ஆடிஷன் போறதுக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சிருந்தோம்ல, அந்த ட்ரெஸ்ஸை நெருப்புல கொளுத்தி விட்டு போக அவ்வளவுதான் டேயோட கனவே சுக்குநூறா உடஞ்சி போச்சு. இதெல்லாம் பார்த்து பயோஸுக்கு தான் மனசு வலிக்குது. டே அதான் என்கிட்ட ட்ரெஸ் இருக்குல்ல, ஏன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நீ போடா அப்படின்னு பயோ சொல்ல, ஆனா ஆனா இதெல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு டே சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு இப்ப இதை பத்தி பேசலாம் நேரம் இல்லடா, தயவு செய்து கிளம்புடா அப்படின்னு எப்படியோ இப்போ இந்த பயோஸ் பையன் வந்து டேயை மட்டும் அனுப்பி வச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இந்த காங் பையனுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது. கால் வந்தாலே பையன் பதறி அடிச்சுட்டு போய் வேகமா ஹாஸ்பிட்டல் போறான். அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு திடீர்னு முதுகுவலி இருந்துச்சு போல இருக்கு, அதான் அட்மிட் பண்ணிருக்காங்க. இம்மா உங்களை யாருமா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணது அப்படின்னு காங் கேட்க, அதுவும் அந்த பையன் தான்ப்பா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. யாரா அது அப்படின்னு பார்க்க அங்க இருக்கிறது வந்து
கசினு. இந்த கசினு தான் போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல. அப்படி போட்டோ எடுத்துட்டே இருக்கும்போது இந்த ஆண்டி வந்து அங்க வித்து இருக்காங்க போல இருக்கு. அந்த ஆண்டி திடீர்னு முதுகுவலியில படுக்க இந்த கசின் பையன் தான் பதறி அடிச்சுட்டு போய் டக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டான். நல்ல வேலைங்க, சீக்கிரமா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வந்து வந்தே ஆகணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த காங் பையன் வந்து கசினை என்ன பண்ண கசினு ஒரு மாதிரி சிரிக்கான். ஒருவேளை கசினுக்கும் காங் மேல வந்து காதல் வந்துருமோ என்னன்னு தெரியலையே. அப்படியே கட் பண்ணி அதிசயில பார்க்க பயோஸ் மட்டும் தனியா உட்காந்துருக்கான். ஏன்டா நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க அப்படின்னு மோக் விசாரிக்க, டே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சுடா, அதான் டேயை மட்டும் தனியா அனுப்பிட்டுருக்கேன். இருந்தாலும் எங்களுக்காக நீ வந்து பெரிய உதவி பண்ணிருக்கடா, இப்ப நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டடா அப்படின்னு போயா சொல்ல, இதை கேட்குற மோக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. கடைசியில எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு இந்த மோக் போய் வந்து செம ஹாப்பியா இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து டே பையனை தான் காட்டுறாங்க. டே ரொம்ப அப்செட்டா இருக்கான்ப்பா. போன ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் ஆக போல இருக்கு. விடுறா, ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டு என்ன, அடுத்த ஆடிஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு போய் சொல்ல, பாரு எனக்கு ஆடிஷன்ல செலக்ட் ஆகல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா இன்னைக்கு நீ பண்ண பாத்தியா, ஏன் ட்ரெஸ் கறி போச்சு அப்படிங்கிறத உன்னோட ட்ரெஸ் கொடுத்த, நம்ம என்னடா முடிவு பண்ணோம், நம்ம ஒன்னா சேர்ந்தா வாழ்க்கையில வந்து டிராவல் பண்ணு முடிவு பண்ணோம். ஆனா இப்ப நீ என்னடா பண்ணிருக்க, உன்னை விட்டுட்டு என்ன மட்டும் தனியா அனுப்பியிருக்க. இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி பண்ணுவியா அப்படின்னு டே வந்து அப்படின்னு டே பையன் வந்து ஒரு ஆவேசத்துல பயோஸோட சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறேன்னு பக்கத்துல போக அப்படியே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இருக்காங்க. டக்குன்னு இந்த டே பையன் வந்து சட்டையை விட்டான். சாரிடா, சரி விடவா சாப்பிட போலான்னு எப்படியே ரெண்டு பேரும் நடந்த சம்பவத்தை மறந்துட்டு அடுத்து சாப்பிட போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன, இந்த காங் பையனுக்கு வந்து மோக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. எப்பா நான் அந்த பாட்டை முடிச்சிட்டேன்ப்பா, நீ கேட்குறியா அப்படின்னு மோக் சொல்ல, எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை, நான் வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு இந்த காங் பையன் வந்து வேலையை பார்க்க போயிட்டான். இவன் இப்படித்தான் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி மோக் என்ன பண்றான்னா, காங் எந்த இடத்துல இருக்கானோ அதே இடத்துக்கே வந்து மோக் வந்து பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே வந்துட்டான் போலயே அப்படின்னு காங்கும் அந்த பாட்டை வந்து ரசிச்சுதான் நல்லா கேட்குறான். அப்படியே பாட்டு முடியும் போது எண்டு கார்டில் பாருங்க ஒரு பெரிய ட்விஸ்டே வச்சிருக்காங்க. இந்த மோப்பை வந்து காங்க் வந்து கிஸ்ஸை கொடுக்க காங்கும் கிஸ்ஸை கொடுக்குறான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணணும் தட்டி விட்டுருங்க. பாய்.